பெண்ணை வந்து மையப்படுத்தி அவளை வந்து கவர்ச்சி பொருளாக்கி காட்டுற ஒரு அடல்ட் கண்டென்ட் தான் நம்ம வந்து பார்த்துப்போம். இதுல தான் முதல் தடவை ஒரு ஆணை வந்து இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல உள்ளாக்கி உனக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும்னா அது என்னால தான் முடியும் அப்படிங்கிற ஒரு அதுல தான் என்னோட ஆண்மை வந்து அடங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு உயர்நிலை மனநிலை வந்து ஆணுக்கு இருந்தது. அது வந்து கேலிக்குறியாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதையோட எடிட்டில் வந்து உட்காரும்போது சில சீன்ஸ் வந்து நம்ம நிறைய எழுதியிருப்போம். அது வந்து பேசும்போது கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியாக இருக்குது, அதை ட்ரிம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தோணலாம். ஸோ இந்த மாதிரி பல இதில் வந்து இது வரலாம். பட் மேஜர் ஃபோக்கஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்லி சாரோட ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு. அட்லி சார் அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் இப்போ தான் ரீசெண்டாக அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அவரோட இடுப்புல இருந்தது வெள்ளி அருணாக்கொடிங்கிற விஷயம் வந்து சித்திக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது அம்மாவுக்கு தெரிய வரும். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. சித்தி அதுக்கு மழுப்பெல்லாம் ஒரு பதில் ஒன்று சொல்லுவாங்க. அங்கேருந்து வந்து அந்த சித்திக்கும் அந்த அப்பாவுக்கும் ஒரு கள்ள தொடர்பு இருந்ததா இல்லையாங்கிறது வந்து ஒரு இதுவாகவே ஒன்று போகும். அகெயின் அந்த எரெக்ஷன் எவ்வளோ நேரம் நீடிச்சது அப்படிங்கிற ஒரு லாஜிக்குள்ளெல்லாம் பெருசாக போகாமல் இப்படி ஒன்று நடந்திருக்கு. வாட் இஃப் இது நடந்தது நம்ம ஊரில் நடந்ததுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற மருந்து வந்து கரெக்டாக போய் சேருதா இல்லையாங்கிறது வந்து காமெடி எவ்வளோ வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் அவங்கெல்லாம் படிச்சுட்டு என்ன ஃபீல் பண்ணுறாங்க, முகம் சுளிக்க வேண்டியிருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த அடல் காமெடியான டைலாக்ஸு சில வார்த்தைகள் வந்து எல்லாம் மீறி போகிறது, இதில் வந்து நான் எனக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிட்டேன். அந்த பவுண்டரி வந்து ஆவரேஜ் வியூவர்ஸோட பவுண்டரியோட கொஞ்சம் தள்ளி தான் வச்சுக்கிட்டேன். பட் நாகஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சினிமா ஸ்பெஷலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நபரை பார்க்க போகிறோம். ஒரு டைலாக் ரைட்டர். இப்போ ரீசெண்டாக வந்திருந்த வைபவ், சுனில் இவங்களோட காம்பினேஷன் வந்திருந்த அந்த பெருசு மூவியில் பல டைலாக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை யோசிக்கவும் வச்சிருக்கோம், சிரிக்கவும் வச்சிருக்கோம். ஒரு அடல்ட் காமெடியாக வந்து அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்கப்போடு போட்டுருந்துச்சு. அந்த படத்தோட டைலாக் ரைட்டர் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் மிஸ்டர் பாலாஜி ஜெயராமன் சார். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கேன். ஆஃப்டர் ஒரு லாங் சேஸ்அப்க்கு அப்புறமும் நம்மளை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் சார். ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசியிருந்தோம். நம்ம சேனல்லேருந்து இன்னொருத்தர் எடுத்திருப்பார். திருப்பி உங்களை பார்க்கறதுல சந்தோஷம். பெருசு மூவி ஒரு சூப்பரான ஒரு காம்போவாக ஒரு நல்ல ஒரு அடல் காமெடியாக இருந்துச்சு. அந்த ஒரு செட் எப்படி அமைஞ்சது அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? யா, ஸோ பெருசு மூவியோட ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன், கார்த்திக் சுப்புராஜ் சார் தான் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 2019 நான் அவங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட முதல் வெப் சீரிஸ் ட்ரிபிள்ஸ் வந்து அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமே நான் அவங்க கூட பல ப்ராஜெக்டில் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் சில இது வந்து இன்னுமே அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது, போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து அந்த ப்ரொடியூசர் கார்த்திகேயன், கார்த்திக் சுப்புராஜ் சார் ஓட பிரதர்-இன்-லா, அவர் தான் அங்கே ப்ரொடியூசர். ஸோ அவர் வந்து ஒரு ஃபெஸ்டிவலில் இந்த படத்தை வந்து பார்க்குறாரு. ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படத்தை பார்க்குறாரு. இதோட ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா சின்னலிஸில் டென்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு இது அதே டைரக்டர் இளங்கோராம் தான் வந்து எடுத்திருந்தார். அந்த ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்டில் அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க போயிட்டு அந்த படத்தோட ரைட்ஸை வந்து வாங்கி நம்ம இதை வந்து தமிழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இளங்கோராம் அவர் கூட பேசி, ஸோ இன்ஃபேக்ட் அதோட சினலிஸ் வெர்ஷன்லேயுமே வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க அந்த படத்தை வந்து தமிழில் ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு 2024 ஸோ அவங்க வந்து என்னை கூப்பிட்டு இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்தை நம்ம தமிழில் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது, இதுக்கு வந்து உங்கள் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இதுக்கு ஒர்க் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அந்த படத்தை பார்த்தேன். ஸோ அது ஒரு 1.5 மணி நேர படம் தான். பட் நம்ம பொதுவாக ஃபெஸ்டிவல் படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன மாதிரி பார்ப்போம்னா, பேசிக்கலி ஆர்ட் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு ஜோனில் தான் அது இருக்கும். ரொம்ப சீரியஸான ஒரு சப்ஜெக்ட். ஸோ ஃப்ரேம் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து ஒரே இடத்துல அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கும். இதுக்கு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸஸில் நிறையா இது இருக்கும். பட் ஆனால் இந்த படம் வந்து அதோட எல்லா ஃபீச்சர்ஸும் ஆர்ட் ஃபிலிம்க்கான எல்லா குவாலிட்டிஸும் இருந்தாலுமே வந்து இட் இஸ் அ லாஃப் அவுட் ரியாட்டாக இருந்த ஒரு படம் டென்டிகோ. ஸோ படத்தோட ஆரம்பித்து ஒரு 2வது நிமிஷத்துலேயே அந்த படம் எதை பற்றி பேசுது அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அங்கேருந்து வந்து ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸஸாக இருக்கட்டும், அந்த கதை சொன்ன விதங்கள் இதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த படம். ஸோ
இந்த படத்தை வந்து பார்த்துட்டு இதை வந்து நம்ம ஊரில் நம்ம சென்சிபிலிட்டிஸ்க்கு தியேட்ரிக்கலாக ஆடியன்ஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்கும்போது, ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல் படம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் மேட் ஃபார் சினிமா சர்க்கியூட் பீப்புள் அந்த ஜூரி, அவங்களுக்கான அந்த ஒரு நாலேஜ் அந்த ஒரு சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு அதை வந்து தப்பாக எடுத்துக்காத எல்லாத்தையும் சினிமாவாக பார்க்கக்கூடிய ஓரளவு இது ஒரு சென்சிபிலிட்டி இருக்கிற ஆட்கள் தான் அதை பார்ப்பாங்க. இதை வந்து இப்போது ஜனங்க எல்லாருமே பார்க்கணும், அப்படி ஒரு படமாக இதை பண்ணணும் அப்படிங்கும்போது ஓகே அதுக்கு என்னென்னலாம் வச்சுக்கலாம், என்னென்னலாம் எடுக்கலாம், எவ்வளவு தூரம் போகலாம் அப்படிங்கிறத தான் இந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த லிமிட்ஸை பவுண்டரிஸை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த ஒரு வெர்ஷன் ஒன்று எழுத ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் அவர் இளங்கோராம் வந்து கொலம்போவில் இருந்தார். ஸோ அவர் கூட பேசி கம்யூனிகேட் பண்ணி நான் ஒரு வெர்ஷன் எழுதி அனுப்பி அவர் அதில் ஃபீட்பேக் சொல்லி அப்படி தான் பெருசு டெவலப் ஆச்சு. ஓகே சார். ஆனால் இதில் இந்த பர்டிகுலர் கேரக்டர் வைஸ் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்த அந்த அதுக்கேற்ற மாதிரி டைலாக்ஸ் எழுதி கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிங்களா, இல்லை கேரக்டருக்காக ஒரு சில டைலாக்ஸ் எழுதிருப்பீங்களா, ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கா? ஸோ இதை முதல்ல அவங்க ப்ரொடியூசர்ஸ் படம் பார்த்துட்டு பண்ணலான்னு முடிவு பண்ணப்பயே வந்து இதை லீடாக அதில் அண்ணன் தம்பி 2 பேர் தான் லீடு, அதுக்கு வந்து வைபவ் சுனில் கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. பிளட் பிரதர்ஸ். ஸோ அவங்க வந்து பயங்கரமாக இருப்பாங்கன்னு சொல்லி செட் ஆகிட்டாங்க. ஸோ லீவிங் தெம் அப்பார்ட் மற்ற கேரக்டர்ஸ்லாம் யார் பண்ண போகிறா என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ தமிழில் பண்ணும்போது ஸோ இளங்கோராமன் என்ன சொன்னார் அப்படின்னா, இது கொஞ்சம் ஜனரஞ்சக மீட்டருக்கு கொண்டு போகலாம், அதுக்காக இன்னும் சில கேரக்டர்ஸை நம்ம உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி தான் வந்து பார்த்தா இதில் பாலசரவணனோட கேரக்டர் அமீன் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். அது வந்து அந்த ஒரிஜினல் வெர்ஷனில் ஒரு சின்ன ஒரு சீனுக்கு மட்டும் வந்துட்டு போயிடும். வேற இங்கே வந்து படம் முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். முனிஷ்காந்தோட கேரக்டர் அந்த படத்தில் ஒரிஜினலில் இருக்காது. இங்கே வந்து இளங்கோராம் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுற ஒரு பெரியப்பா கேரக்டர் ஒன்று கொண்டு வரலாமா அப்படின்னு அவர் ஒரு ஐடியா சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டெவலப் பண்ணலாம். டெல்டா ரீஜனில் அந்த ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்தோம். அப்புறம் வந்து படம் முழுக்க அடி வாங்கிட்டு இருக்கிற ஒரு பையன் ஒருத்தன் வருவான். இதுக்கு ஒவ்வொரு நேரத்துலையும் வைபோட் அடி வாங்குவான், அவங்க அப்பாட்ட அடி வாங்குவான். ஸோ அந்த பையனோட கேரக்டர் வந்து அந்த ஒரிஜினலில் கிடையாது. ஸோ அதை வந்து இதில் கொண்டு வந்தோம். அண்ட் படத்தில் வந்து அந்த ஒரிஜினலில் வந்து பெரியவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே இறந்து தான் இருப்பார். அவர் உயிரோடு இருக்கிற மாதிரியான சீனே இருக்காது. இதில் வந்து படம் ஓப்பன் ஆகிறதே வந்து அவரோட சீனில் தான் வந்து ஓப்பன் ஆகும். அங்கேருந்து படம் இதாகும். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் தான் பண்ணோம். ஸோ கேரக்டர்ஸாக வந்து மற்றவங்க வந்ததுக்கு அப்புறம் இப்போது தனம்மாலாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களோட ஃப்ளோன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஒன்று நினச்சி ஒன்று எழுதுவோம், பட் அவங்க வரும்போது அவங்களோட ஃப்ளேவர் ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங்கோட ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான மைனர் சேஞ்சஸ் தான் பண்ணோமே தவிர மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நம்ம ஏற்கனவே எழுதுனதுக்கு அவங்க உள்ள வந்து அடாப்ட் ஆனாங்க. அந்த மாதிரி மேஜர் சேஞ்சஸ்ன்ற மாதிரி எதுவுமே நடக்கல. அந்த ஒரு சின்ன கேரக்டர். ஆமாம். இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயம் எழுதுறப்போ உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் ஒன்று ஆச்சு? அது எக்ஸிஸ்டிங்காக பார்த்து இது பண்ணிங்கனாலுமே புதுசாக இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அடல்ட் காமெடி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் எழுதுறப்ப யோசிச்சிருப்பீங்களா, இதை ஜனங்க எடுத்துப்பாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி ஒரு டைலமா வந்து ஓடிட்டே இருந்திருக்கும்ல, அந்த டைலமாலாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இதில் வந்து 2 விஷயம் இதுவாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் எப்போயுமே எழுதும்போது இந்த கதைன்னு கிடையாது, எந்த கதையுமே எழுதும்போது வந்து ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் வந்து எழுதிடுவேன். அது அபவ் த மீட்டர் வந்து எனக்குன்னு ஒரு லிமிட் ஒன்று இருக்கும் இல்லையா. ஓகே அதை டச் பண்ணிட்டு கீழே வருது அப்படிங்கிற பரவாயில்ல இருக்கட்டும். அதை வந்து எப்படி சொல்லி பார்க்கும்போது இல்லை அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது ஒன்று கிடச்சி இதை வந்து அவங்க டோன் டவுன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க டோன் டவுன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால வந்து நான் எழுதுறதை வந்து ஃபுல் ஃப்ளோவில் ஒன்று எழுதிடுவேன். அண்ட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நான் இது வந்து அடல் காமெடி பற்றின ஒரு இதில் சொல்கிறேன். இன்னொன்று வந்து இந்த கதையில் வந்து நீங்கள் அடல் காமெடியை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இது பேசிக்கலாக ஒரு காமெடி ஆஃப் எரர்ஸ். ஒரு பொய்யை சொல்லிட்டு அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இருக்குது. இது காலகாலமாக நம்ம வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப பிரபலமான ஒரு ஜான்ரா தான் இது. முக்கியமாக கிரேசி மோகன் சாரோட ஃபேன் நான். ஸோ அவரோட பல படங்களில் வந்து இந்த பேட்டர்ன் இருக்கும். காதலாவாக இருக்கட்டும், பஞ்சதந்திரமாக இருக்கட்டும், பம்மல்கே சம்பந்தமாக இருக்கட்டும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பொய், அந்த பொய்யை மறைக்க கஷ்டப்படுற சில பேர். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நான் இது வந்து எனக்கு இதில் எந்த இதுவுமே வரல. ஸோ இப்போ இந்த அடல் காமெடியான டைலாக்ஸு சில வார்த்தைகள் வந்து எல்லாம் மீறி போகிறது, இதில் வந்து நான் எனக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிட்டேன்.
அந்த பவுண்டரி வந்து ஆவரேஜ் வியூவர்ஸோட பவுண்டரியோட கொஞ்சம் தள்ளி தான் வச்சுக்கிட்டேன். பட் இதை வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் கொடுத்து கேட்குற ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், அவங்கெல்லாம் படிச்சுட்டு என்ன ஃபீல் பண்ணுறாங்க, முகம் சுளிக்க வேண்டியிருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஏற்ற மாதிரி இளங்கோராம் வந்து சில வேறு சொன்னது இது வேண்டாமே அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவரோட டைரக்ஷன் டீமில் வெங்கட்னு சொல்லிட்டு என் நண்பர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து அவர் ஆல்வேஸ் ஹி ட்ரைஸ் டு புல் பேக், இல்லை இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, வேண்டாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களோட இன்டர்னல் சென்சார் போர்டு மாதிரி. ஸோ அவர் வந்து கொஞ்சம் இது பண்ணுவார். ஸோ ப்ரொடியூசர்ஸ் கல்யாண், கார்த்திகேயன் இவங்க ஒரு தடவை படித்து பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத சொன்னாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் வி அரைவ்ட் அட் ஒரு காமன் கிரவுண்ட், இது தாண்டி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், அடல்ட் வைஸ் நம்ம அதை பேசிட்டோம். ஜனரஞ்சகமா அப்படின்னு போறப்ப எந்த மாதிரி விஷயம் அடிஷ்னலான ஒரு இன்புட்டா வந்து கொடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதுல முதல்ல நாங்க பேசினது வந்து இது எந்த ஊர்ல என்ன மாதிரியான இடங்கள்ல செட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து பேசணும். ஸோ அவர் இளங்கோராமோட விஷன் என்னவா இருந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டில் பல படங்களில் வந்து நம்ம இந்த ஒன்று கிராமத்தை காட்டுறோம், இல்லை பெரிய நகரங்களை காட்டுறோம். இந்த சிறு நகரங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம டச் பண்ணுறது கிடையாது. ஒரு ஸ்மால் டவுன் ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. அதனால நம்ம ஸ்மால் டவுனில் செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் சொன்னார். நானும் அதுக்கேற்ற மாதிரி இந்த கதையை எனக்கு ஃபஸ்ட்டு கேட்டப்பவே எனக்கு தோணுது என்னென்னா, தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல செட் பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணோம். ஸோ அப்படி அரையாகும்போது ஒரத்த நாட்டில் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஸோ இப்போ ஒரத்த நாடு அப்படின்னு நம்ம செட் பண்ணும்போது ஒரத்த நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய இதில் ஃபீச்சர்ஸாக என்னென்ன விஷயங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தஞ்சாவூர் பக்கத்தில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அந்த இறப்பு செய்தியை வந்து சொல்றதுக்கு வந்து காரில் நம்ம இது ஸ்பீக்கர் கட்டி சொல்லிட்டு போவாங்க. ஸோ அது வந்து கடவாணி படத்தில் நம்ம அதை பார்த்துருப்போம். நான் பட்டுக்கோட்டையிலேருந்து தான் வரேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அது ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு விஷயம். ஸோ அதை கொண்டு வரும்போது இப்போ இது இந்த கேரக்டர்ஸ்க்கு எப்படி பிரச்சனையாக வந்து முடியலாம் அப்படிங்கிறது வந்து இன்டர்வல் பிளாக் கரெக்டாக வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்து இவனுக்கு எதெல்லாம் மறைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அது வந்து ஊருக்கே தம்பட்டம் கட்டி அடிச்சுட்டு சொல்லிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதே மாதிரி இப்போது சாவு வீட்டில் அந்த ஊர் பக்கம் வந்து படுக்க வைக்கிறது தான் வழக்கம் இதில். இப்போ வந்து அவங்க வந்து பணத்தை வந்து இதில் உட்காந்து வைக்கிற மாதிரியான ஒரு ஏதோ ஒன்று சுச்சுவேஷன் வரும். இப்போ ஒரிஜினலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்டிகோ படத்தோட இதில் வந்து அந்த குடும்பம் வந்து ஒரு ப்ராப்பர் சின்னலீஸ் குடும்பம், அவங்க ஃபாலோ பண்ணுறது வந்து புத்திசம். ஸோ அதனால வந்து அந்த ஒரிஜினல் படத்தில் வந்து ஒரு சவப்பெட்டி வாங்கி அந்த சவப்பெட்டியில் தான் வந்து அவரை படுக்க வச்சுருப்பாங்க. ஸோ இந்த எரெக்ஷனை மறைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பணத்தை வந்து திருப்பி படுக்க வச்சுருந்துருப்பாங்க, சைடாக படுக்க வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கு ஒரு பொய் சொல்லி இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊருக்கு வந்து அது செட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஊருக்கு அதை என்ன பண்ணுறோம், ஓகே பணத்தை படுக்க வச்சுதான பிரச்சனை, உட்காத்தி வைப்போம். உட்காத்தி வைக்கும்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிளுக்கு ஒரு பொய்யை சொல்லி, ஸோ இப்படியான நம்ம ஊருக்கு செட் இது பண்ணும்போது என்னென்னலாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் அடிஷனல் பாராமீட்டர் என்னென்னலாம் பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் கல்ச்சர் வந்து நம்ம உள்ள கொண்டு வரோம், அவ்வளோதான். ஓகே சார், இதில் வந்து முகம் சொல்லிக்கிற வகையாக எதுவுமே கிடையாதுன்ற விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஒரு சில பேர் பப்ளிக் ரிவ்யூவில் சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது ரெகுலராக நடக்கிறது தான். எங்கள் தாத்தா பெரியப்பா எல்லாம் இருக்கும் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டின்ற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வீக்காக இருந்தாங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கலாம். இதை பார்த்துட்டு பெரியவங்க யாராவது உங்களை ரீச் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தாங்களா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் சின்னப்பா இப்படி பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சும்மா கிண்டலாக அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா? இல்லை, டேரெக்டாக அந்த மாதிரியான இது எதுவும் வரல. இன்ஃபேக்ட் வைபவ் சார் சொன்னார், அவர் வீட்டில் அவங்க அப்பா அம்மா எல்லாமே பார்த்துட்டு அவங்களே வந்து சிரித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த படத்தோட ப்ரீமியர் அப்போ வந்து இவங்க அந்த ஹீரோயின் நிஹாரிகா அவங்க வீட்டிலேருந்து குடும்பமே வந்து பார்த்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி இது பண்ணாங்க. அண்ட் நாங்கள் இதை தாண்டி வந்து தேட்டரிக்கலாக பார்க்கும்போதே, தேட்டரில் போய் படம் பார்க்கும்போதே வந்து அம்மா பொண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ஒன்றா சேர்ந்து உட்காந்து படம் பார்த்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக வாய் விட்டு சிரித்து இது பண்ணிட்டு போனாங்க. இப்போது அந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மாவும் பொண்ணும் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள பரஸ்பரம் வந்து சில ரகசியங்கள் வந்து பேசப்படும். ஒரு பொண்ணால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அந்த அம்மாவோட தான் ஷேர் பண்ண முடியும். இப்போ அது வந்து எல்லாமே சீரியஸான டாப்பிக்காக இருந்திருக்கிற பட்சத்தில் இப்போ அதை ஒரு கேலி கூத்தாக்கி அவங்க சிரிச்சுக்கிறக்கூடிய ஒரு இதை வந்து இந்த படம் அவங்களுக்கு கொடுக்கும்போது, ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இதுவாக மாறுது. அண்ட் இது நாங்களே எங்களுக்குள்ள இது பண்ணிக்கிறது வந்து இது வரைக்கும் அடல்ட் ஃபிலிம் இன் தமிழில் ஆர் ஃபார் எனி லாங்குவேஜ் தட் மேட்டர்ஸ் ஸோ பார்த்துருந்தோம்னா ஒரு பெண்ணை வந்து மையப்படுத்தி அவளை வந்து கவர்ச்சி பொருளாக்கி காட்டுற ஒரு அடல்ட் கண்டென்ட் தான் நம்ம வந்து பார்த்துப்போம். இதில் தான் முதல் தடவை ஒரு ஆணை வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் உள்ளாக்கி அவனை வச்சு காமெடி பண்ணும்போது பெண்கள் அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்கிறது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி வந்து கல்ச்சரலாக எதெல்லாம் டேபு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருந்தோம்.
அது ஓப்பன் டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வந்து அதை காமெடியாக கொண்டு வந்து ஒரு பப்ளிக் சென்ஸ்குள்ளே கொண்டு வரது எவ்வளோ நல்ல விஷயம். ஆமாம். அதை ஏன் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சிக்காக மட்டும் பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுலேருந்து எப்படி மாறுபடணுன்றது ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தீங்களா இல்லை ஆன் த ஃப்ளோவில் நடந்துச்சு? இது பேசிக்கலி அவரோட ஒரிஜினல் தாட் அண்ட் ஐடியாவை தான், இளங்கோராமோட ஒரிஜினல் தாட் அண்ட் ஐடியா தான். ஸோ அவர் என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த படம் ஒரிஜினல் ஃபிலிம் டென்டிகோ பேசுகிற அரசியல் என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த மேல் மேஸ்குலினிட்டி அப்படிங்கிறத வந்து அது எதை சுற்றி இருந்தாலுமே வந்து அது கடைசியில் எதில் போய் நிற்கிது அப்படின்னா, ஐ எம் த ஒன் ஹூ இஸ் நான் தான் வந்து இந்த ஒரு ஆண் பெண் இணையில் வந்து ஆண் தான் வந்து உயர்ந்து நிற்கக்கூடியவனாக இருக்கான். ஏன்னா ஐ எம் த ஒன் ஹூ இஸ் கிவிங் பர்த் டு உனக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும்னா அது என்னால் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு அதில் தான் என்னோட ஆண்மை வந்து அடங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு உயர்நிலை மனநிலை வந்து ஆணுக்கு இருந்தது. அது வந்து கேலிக்குறியாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதையோட இதுவாகவே வந்து எதை நீ பெருமையா நினைக்கிறோம் அதை அடிச்சு உடைக்கணும் அப்படிங்கிறது அவரோட இதுவாக இருந்தது. தட் வாஸ் வெரி வெரி வெல் புட் வென் இட் கம்ஸ் டு காமெடி. ஸோ இதை நீங்க சீரியஸா ஒரு படமா வந்து இது பண்ணி பார்த்தா ஒரு ரேஷனலைஸ்டு ஒரு படம், ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு படம் தான் காமெடி கொண்டு போனதுல ஒரு பெரிய விஷயம். காமெடி இஸ் ஆல்வேஸ் ஒரு கேப்சூலோட கவர் மாதிரி தான். அது உங்களுக்கு கசப்பு தெரியாம வந்து காப்பாத்துறது தான் காமெடியோட வேலை. உள்ளுக்குள்ள இருக்கிற மருந்து வந்து கரெக்டா போய் சேருதா இல்லையாங்கிறது வந்து காமெடி எவ்வளவு வைக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஸோ அதுதான் இதுல விஷயம். ஓகே சார், இதுல வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் லைவாக ஒரு சில டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா டெத்து வீட்டு நடக்கிற விஷயங்கள், ஆனால் அந்த எரெக்ஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் டெத்துக்கு அப்புறமா அது நடக்குமா நடக்காதான்றதுனா மோஸ்ட்லி பயாலஜிக்கலாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிங்களா? இதை ஜனங்க வந்து ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் போச்சா? இருந்தது. ஸோ இது வந்து we took ஒரு ரேர் கேசஸ், சில ரேர் கேசஸ் வந்து ஆன்லைனில் இங்கே நடந்திருக்கு அங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் அகெயின் அந்த எரெக்ஷன் எவ்வளோ நேரம் நீடிச்சது அப்படிங்கிற ஒரு லாஜிக்குள்ளெல்லாம் பெருசாக போகாமல் ஸோ இப்படி ஒன்று நடந்திருக்கு, வாட் இஃப் இது நடந்தது நம்ம ஊரில் நடந்ததுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இது போதுமான ஒரு இதுவாக ஒரு ப்ரிமைஸாக எங்களுக்கு பட்டுது. ஸோ அந்த லாஜிக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம் அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருந்தோம். ஓகே சார், இன்னும் ஒரு சில பவுண்டரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை ஜனங்கிட்ட கொண்டு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இந்த இடம்லாம் ஏற்றுப்பாங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் போச்சா? போச்சு. ஸோ இதில் வந்து முக்கியமான இது என்னென்னா, அந்த சித்தி கேரக்டர் ஒருத்தங்க இருப்பாங்க, தீபா ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ முதல் சீனில் வந்து இவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து உள்ளே வருவாங்க, அம்மாவும் சித்தியும் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து அவரோட இடுப்பில் இருந்தது வெள்ளி அருணாக்கொடிங்கிற விஷயம் வந்து சித்திக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது அம்மாவுக்கு தெரிய வரும். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. சித்தி அதுக்கு மழுப்பெல்லாம் ஒரு பதில் ஒன்று சொல்லுவாங்க. அங்கேருந்து வந்து அந்த சித்திக்கும் அந்த அப்பாவுக்கும் ஒரு கள்ள தொடர்பு இருந்ததா இல்லையாங்கிறது வந்து ஒரு இதுவாகவே ஒன்று போகும். ஸோ இதை சுற்றி நாங்கள் நிறையா பேசோம், அப்படி இருக்கணுமா, அதை சொல்லணுமா, அது தேவைப்படுதா அப்படிங்கிற ஒரு இதை வந்து பேசிட்டு இருந்தோம். பட் தென் அவர் டிரெக்டரோட கால் என்னவா இருந்ததுன்னா, இருக்கட்டும், இவர் இந்த செத்துப்போன மனுஷன் ஒன்றும் ரொம்ப யோகியமான ஒரு மனுஷன்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் வந்து ஏகபத்தினி விரதனமாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஒரு ஆங்கிள் இருந்தாலும் அது ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும் அப்படிங்கிற கால் ஒன்று எடுத்தார். அதுதான் மேஜரான ஒரு பாயிண்டாக இருந்தது. இது அக்செப்டன்ஸ் இருக்குமா இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படி மொத்தமாக பார்த்தா இந்த கதையை இந்த கதையோட கிரக்ஸே வந்து ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் ஒன்று இருந்ததாக இருந்தது. பட் இது வந்து அது முதல்ல ஒரு 2 சீன்லேயே அதை கடந்து மீதி எல்லாமே வந்து போய் அப்படி போகிறதால அது பெருசாக துருத்திட்டு வந்து மனசில் நிற்காது அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு இருந்தது. கடந்து போயிடுவாங்கங்கிற ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டீமுக்கு ஒரு பயம்ன்ற மாதிரி விஷயம் இருந்துச்சா? இந்த இடத்துல ஜனங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ, வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இல்லை? ஏன்னா அந்த ஊர் பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கூட மாற்றிருக்க மாட்டீங்க. அந்த ஃபாலோ அந்த ஊர் பேருக்குலாம் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி விஷயம்லாம் டிஸ்கஸ் பண்ணிங்களா? இல்லை லோக்கலைஸ்ட் ஏதாவது ஒரு பர்மிஷனோ அந்த மாதிரி போய் பேசி ஏதாவது விஷயம் நடந்துச்சா? இல்லை அப்படியே நார்மலாக கடந்து போயாச்சு? இல்லை, அப்படி எதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து இது பண்ணணும். இல்லை, இப்போ ஒரத்த நாடு அப்படின்னு சொன்னதால வந்து அது ஒரத்த நாடை தான் குறிக்குதுங்கிற ஒரு இது கிடையாது. அந்த ஊர்க்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லாம் நாங்கள் எதுவுமே
அப்படி சொல்லணும், அப்படி சொல்லவும் முடியாது. இட் இஸ் செட்டப் பட் ஒன் பர்டிகுலர் லொகேஷன் ஆஃப் தமிழ்நாடு. அது எந்த ஊராக இருக்கலாம், மதுரையில் வச்சிருக்கலாம், கன்னியாகுமரியில் வைக்கலாம், எந்த ஊரில் இருக்கலாம். இப்போ நான் அந்த ஊர்லேருந்து வந்ததுனால எனக்கு அந்த ஊரோட வழக்கங்கள் தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த இதை ஒன்று எடுத்துக்கிட்டோமே தவிர மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. அதை பற்றி பெருசாகவும் நாங்கள் யோசிக்கல. எங்களுக்கு மேஜராக வந்து இந்த கான்செப்ட் போய் மக்களை வந்து ரீச் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருந்தது. அதுக்கு பதில் வந்து கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சார். அதுக்கப்புறம் ஏதாவது டீம் மீட் பண்ணி பேசுனீங்களா அந்த பெருசு படத்தை பற்றி? நம்ம இது பிளான் பண்ணோம், ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ நீங்க சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பொண்ணு 2 பேரும் பக்கத்தில் கொஞ்சம் இந்த விஷயங்கள் பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க, அந்த காமெடி ரசிச்சு. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் டீமுக்கு எப்படி இருந்துச்சு? அதில் அதுதான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ நாங்கள் இதில் படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு குரூப் வந்து இங்கே லூக்ஸில் படம் பார்க்குறோம், இன்னொரு குரூப் வந்து போயிட்டு பலாசோவில் படம் பார்க்குறாங்க நைட் ஷோ. ஸோ ரெண்டுத்துக்குமே ரொம்ப காமனான இது என்ன அப்படின்னா, நாங்கள் எதிர்பார்க்காத நிறைய இடங்களில் வந்து சிரிப்பு வந்தது. அண்டு படத்தோட செகண்ட் ஹாஃபில் வந்து சில இடங்களில் வந்து ஒரு தொய்வு இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுவும் வந்து காமனான ஒரு இதுவாக தான் எங்களுக்கு இருந்தது. பட் டுவர்ட்ஸ் தி எண்டு வந்து அது எல்லாத்தையும் மறக்கடிக்கிற மாதிரியான எல்லா மொத்த தேட்டருமே வந்து அதை என்ஜாய் பண்ணி ரசித்தாங்க. லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஆஃப் த ஃபிலிம் வந்து எல்லா இடத்துலையுமே நல்ல இதை வந்து பார்க்க முடிஞ்சுது, அதோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. அண்டு போக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4வது வாரம் வந்து தேட்டரில் போய் படம் பார்க்கும்போதும் அதே ரெஸ்பான்ஸ் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், என்ன ஒர்க் ஆச்சு என்ன ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத வந்து ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவாக வந்து போய் பார்த்தோம். அவ்வளோதான். ஓகே சார். ஆனால் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் இன்னும் கூட கொஞ்ச நாள் ஓடி இருக்கலான்ற மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு சில பேர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஜென்ரலாக சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன படங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேணும்ட்டே ஓட விட மாட்டாங்க. ஒரு அடுத்தடுத்த வாரம் படம் ரிலீஸ் பண்ணுறதுனால படங்களுக்கு வந்து அந்த தேட்டர்ஸோ ஸ்க்ரீன்ஸோ ப்ராப்பராக கிடைக்க மாட்டேங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் இல்லை? பெருசை பொறுத்த வரைக்கும் வி ஹேட் அ குட் தேட்ரிக்கல் ரன். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 வாரத்துக்கான தேட்ரிக்கல் ஸ்பேஸ் ஒன்று கிடச்சிது. ஏன்னா அந்த எங்களது ரிலீஸ் ஆகி அடுத்த பெரிய படம்னு பார்த்தீங்கன்னா வீரதீர சூரனோட ரிலீஸ் தான். அது வரைக்குமே வந்து தேட்ரிக்கல் ரன் வந்து எங்களுக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ அதனால் தேட்டர் கிடைக்கல அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஸோ பெருசு ஸ்வீட் ஹார்ட் ரெண்டுமே ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரெண்டுக்குமே ஈக்குவல் ஷேர் ஆஃப் தேட்டர்ஸ் வந்து கிடச்சி நல்லாவே போச்சு. ஓகே சார். இப்போ கரண்ட்டாக நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஓகே, இப்போ வந்து என்னோட மேஜர் ஃபோக்கஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்லி சாரோட ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு. அட்லி சார் அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் இப்போ தான் ரீசெண்டாக அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதில் வந்து ரைட்டிங் டீமில் ஒரு சின்ன ரோல் ஒன்று ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து அதோட வேலைகள் வந்து கொஞ்சம் போயிட்டுருக்கு. அதை தாண்டி வந்து என்னோட அமேசானுக்கான ஒரு வெப் சீரிஸ் ஒன்று எழுதிட்டுருக்கேன். ஸோ அதுக்கான வேலைகள் ஒன்று போயிட்டுருக்கு. அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் அவங்க திரும்ப கார்த்திக் சுப்ராஜ் சாரோட ப்ரொடக்ஷனில் ஒரு படத்துக்கான ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்புறம் என்னோட ரைட்டர்ஸ் ரூம் ஒன்று வச்சுருக்கேன். நான் ஒரு 9 ரைட்டர்ஸ் சேர்ந்து திங்கர்நெட்ஸ் ரைட்டர்ஸ் ரூம்னு சொல்லிட்டு ஒன்று நடத்திட்டுருக்கோம். அது மூலமாக பல டிரெக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அவங்க ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்கன்னா அதை டெவலப் பண்ணி தருது. ஸோ அதை வந்து பவுண்டாக எழுதி தருது. இந்த மாதிரியான வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம டைரக்டர் பிருந்தா மாஸ்டர் அவங்களுக்கு, டான்ஸ் மாஸ்டர் ஷெரீஃப் சார், ஸோ இவங்களுக்குலாம் வந்து அந்த வேலைகள் வந்து அப்படி பேரலாக போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சில வேலைகள் போயிட்டுருக்குங்க. ஓகே சார். டேரக்டருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இது வச்சோம், அந்த டேரக்டர் வச்சுருந்தா பெட்டராக இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? அது எல்லா டைரக்டருக்குமே வரக்கூடிய ஒரு இதுதான். அது கான்ஃப்ளிக்ட்டுங்கிறத விட ஒரு கிரியேட்டிவ் டெசிஷன் தான் அது. ஸோ கிரியேட்டிவாக நீங்கள் வந்து பேப்பரில் பார்க்கும்போது இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணலாம். பட் ஆன் ஸ்க்ரீன் அவர் அதை எடுக்கும்போது வந்து அவருக்கு இல்லை இப்படி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத வந்து அது என்ன பல ஃபேக்டர்ஸ் இதாக இருக்குது. அவங்க பேசுகிறவங்க வந்து நம்ம எழுதும்போது ஒரு இதில் வந்து எழுதியிருப்போம், இந்த ஃப்ளோவில் அவங்க பேசுவாங்கன்னு எழுதியிருப்போம். ஆனால் பேசுகிற ஆர்டிஸ்ட் வந்து வேறு மாதிரி பேசுவாங்க. அது ஒர்க் ஆகுது ஆகலைங்கிற ஒரு இது ஒன்று இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து ஒரு நாளோட கடைசி டுவர்ட்ஸ் த எண்டு வந்து அந்த சீனை ஷூட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன டைலாக் தான், இது இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தாங்கிற ஒரு காலை வந்து டேரக்டர் ஒன்று எடுக்கலாம். ஏன்னா டைம் போகுது அப்படிங்கிற ஒரு இதனால வந்து எடுக்கலாம். எடிட்டில் வந்து உட்காரும்போது சில சீன்ஸ் வந்து நம்ம நிறைய எழுதியிருப்போம், அது வந்து பேசும்போது கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியாக இருக்குது, அதை ட்ரிம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தோணலாம். ஸோ இந்த மாதிரி பல இதில் வந்து இது வரலாம். பட் அது இந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலுமே அது இருக்கக்கூடியது தான். ஓகே சார். வேறு முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்ன ஒரு நெக்ஸ்ட் பிளான், டைரக்ஷனுக்கு ஐடியா இருக்கா, இல்லை ரைட்டிங்லேயே தான் போக போகிறீங்க? அண்ட் எனக்கு பர்சனலாக ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஐ என்ஜாய் ரைட்டிங். ஆனால் நான் வந்தது வந்து டைரக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன். அதனால் அதை நோக்கி தான் என்னோடய பயணம் இருக்க போகுது.
பட் அதுக்கு நான் டைரக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ எழுத முடியுமோ அவ்வளோக்கான கண்டென்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அதுக்காக தான் இந்த ரைட்டர்ஸ் ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுமே. ஓகே, உங்களுக்கான கண்டென்ட் ஆல்ரெடி ஏதாவது ஒன்று வச்சிருக்கீங்களா? இருக்குது கண்டிப்பாக ஒரு 4-5 கதைகள் வச்சு அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. அதாவது அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா இல்லை? இருக்குது. நான் நடுவில் தெலுங்குல ஒரு படம் ஒன்று பண்ணுறதா ஒரு இது இருந்தது. ஸோ அதுக்கான வேலைகள் மும்முரமாக போயிட்டு இருந்தது. பட் ஃபார் சம் ரீசன் அந்த படம் வந்து நம்மளுக்கு டேக் ஆஃப் ஆகலை. ஸோ இப்போ திரும்ப அகைன் இவங்க ஸ்டோன் பெஞ்ச் கூட அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. இன்னும் 2 ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணான நேரத்துக்கு வந்து பகிர்ந்து நன்றி. ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நாங்கள் உங்களை ஒரு டைரக்டராக வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு நினைக்கிறேன். சந்தோஷம். தேங்க்யூ.